வணக்கம் நேர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஆண்ட்ரோஸ். இன்னைக்கு காலையில வீட்டுல இருந்து ஆபீஸ் கிளம்புறதுக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டு இருந்தேன். நல்ல ஒரு பனி, மார்கழி அப்படிங்கறதுனால ஒரே கிளவுடியா இருந்தது, ஒரே மிஸ்டியா இருந்தது. சோ அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த மார்கழிங்கிறதுனால பனி இருக்கு, அந்த பனி மூட்டமா இருக்கு, எதிர்த்தாப்புல வர வாகனம் தெரியல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மார்கழி தவிர மற்ற மாதங்களும் கூட இப்போ பாத்தீங்கன்னா ஒரே புகை மூட்டமா இருக்கு. அது பனினால கிடையாது, இருக்கக்கூடிய தூசி அப்படிங்கறதுனால. இருசக்கர வாகனங்கள்ல இருந்து 4 சக்கர வாகனங்கள் எல்லாமே பெருகி போச்சு. இன்னைக்கு மக்கள் தொகை பெருக்கும், அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற் போல வாகனங்கள், அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாப்புல பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இது மாதிரி நிறைய வந்ததுனால இந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ரொம்ப மாசுபட்டு கிடக்கு. எந்த அளவுல மாசுபட்டு கிடக்கு அப்படின்னா, ஐம்பூதங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நீர், நிலம், காற்று, ஆகாயம், இவை எல்லாமே மாசுபடக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா தொழிற்சாலைகள். பல்வேறு விதமான தொழிற்பேட்டைகள், தொழிற்சாலைகள், அதுல இருந்து வரக்கூடிய கழிவுகள், அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது, மாசு ஏற்படுத்துகிறது. ஆனா தொழிற்சாலைகள் பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் நம்ம பார்த்தே ஆகணும். ஒன்னு, தொழிற்சாலைகள் மூலமாக மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொன்னு, அது மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி எல்லாம் பயன் இருக்கு. இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர், அதில் இருக்கக்கூடிய அந்த புகைகள், இதன் மூலமாக நீர், நிலம், காற்று, ஆகாயம், இந்த 4 பூதங்களும் மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது பற்றி நாம் இன்றைய உள்ளதோடு பேச காத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தொழிற்சாலை வரக்கூடிய கழிவுகளால் யார் யார் பாதிக்கப்படுகிறார்கள், என்னென்ன பாதிப்புகளுக்கு உள்ளாகிறார்கள், அவர்களுக்கான மாற்று நடவடிக்கைகள் என்ன, அந்த தொழிற்சாலைகளை இந்த கழிவு நீரை அகற்றுவது எப்படி, அதற்குண்டான உத்திகள் இருக்கிறதா, மாற்று வழிகள் இருக்கிறதா என்றெல்லாம் நாம் பேச காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கோவை, கடலூர், வேலூர், மேட்டூர் ஆகிய தொழிற்பேட்டைகளில் சுற்றுச்சூழல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் நடப்பாண்டில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் மாசுபாடு தடுக்கப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்த தமிழகமும் வாழ தகுதியற்ற நரகமாகிவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் மீது மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கடலூர், கோவை மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் தொழிற்சாலை பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு தொடர்ந்து சளி, ஆஸ்துமா என சுவாசம் தொடர்பான பாதிப்புகள் அதிகம். இதில் இன்னொரு அவலம், தொழிற்பேட்டை பகுதியில் வாழும் பெண்களுக்கு திருமணம் நடைபெறுவது சவாலான விஷயமாகிவிட்டது. பெண்களுக்கு கருச்சிதைவு, குழந்தையின்மை என்று அவர்களின் வாழ்க்கையில் கோர விளையாட்டை ஆடிக்கொண்டிருக்கின்றன இந்த தொழிற்சாலைகள். ஒவ்வொரு அணுவிலும் கலந்துவிட்ட விஷ வேதிப்பொருட்கள் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றன. தொழிற்சாலைகள் வெளியிடும் ரசாயனத்தால் தொழிற்பேட்டைகளை சுற்றியுள்ள விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன. தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாசுகளை கட்டுப்படுத்தி மக்கள் வாழ்வதற்கேற்ற சூழலை மத்திய, மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இது குறித்து நாம் இன்றைய உள்ளதோடு நிகழ்ச்சியை பேச காத்திருக்கிறோம். குறிப்பா இந்த பங்கு எல்லாருக்கும் இருந்தாலும் கூட தொழிற்சாலை இருந்து வரக்கூடிய அந்த கழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது பற்றி பேச காத்திருக்கிறோம். இது பற்றி அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருள்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். அதே நேரத்தில் களத்தில் இருந்து நேரடியாக அங்குள்ள மக்களுடைய பிரச்சனை, என்ன மாதிரியான பிரச்சனைகளும் அவர்கள் சந்திக்கிறார்கள் என்று சொல்வதற்காக வேலூரிலிருந்து எமது செய்தியாளர் காண்டிபன் இணைந்திருக்கிறார். கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் இணைந்திருக்கிறார். முதல்ல நான் நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய அருள்செல்வன் அவர்கிட்ட நான் அந்த கேள்வியை ஆரம்பிக்க நினைக்கிறேன். முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த காம்ப்ரிஹென்சிவ் என்விரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் சொல்லி 2009 டிசம்பர்ல, அந்த 2010 அந்த அறிக்கை வெளிவந்தது. இந்த அறிக்கை மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டாங்க. இந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது? இந்த அறிக்கையை பற்றி சொல்லுங்க சார். இந்த காம்ப்ரஹென்சிவ் என்வரான்மெண்டல் அசஸ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு அறிக்கை, அது டிசம்பர் 2009 அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. ஆனா 2010 தான் அது வெளிவந்தது. அந்த அறிக்கை பாத்தீங்கன்னா, மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதோட கூட டெல்லியில் இருக்கக்கூடிய ஐஐடி, இவங்க இணைஞ்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நிறைய அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி, வேலூர், கடலூர், மணலி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்ல இந்த ஆய்வை மேற்கொண்டாங்க. இதுல என்ன மாதிரி ஆய்வுன்னு பாத்தீங்கன்னா, நிலம் எந்த அளவு மாசுபட்டு இருக்கு, நீர் எந்த அளவு மாசுபட்டு இருக்கு, காற்று எந்த அளவு மாசுபட்டு இருக்கு, அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழல் நிலைப்பாடு எப்படி இருக்கு,
உயிர் சூழலோட இழப்பு எந்த அளவு இருக்கு, கழிவு நிர்வாகம், இத்தனை அம்சங்களை உள்ளடக்கி அந்த ஆய்வு வந்து செய்யப்பட்டது. குறிப்பா இந்தியாவில் 88 இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்ல இந்த ஆய்வு வந்து செஞ்சாங்க. இந்த ஆய்வு எப்படி இவங்க வந்து குறியீடுகள் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் எந்த அளவு கெட்டு போயிருக்கு, முன்னாடி சொன்னது போல நீர், நிலம், காற்று, இந்த அம்சங்களை உள்ளடக்கி 0ல இருந்து 100 வரைக்கும் மதிப்பெண்களை இட்டு அதிகமான மதிப்பெண்கள் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க வந்து மோசமான மாசுபட்ட பகுதி அப்படின்ற மாதிரி அது வரையறை பண்ணினாங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப மோசமான அளவு நீர், நிலம், காற்று மாசுபட்ட பகுதின்னு ஒரு வகையாகவும் வகைப்படுத்தினாங்க. இன்னொரு வகை வந்து இடரார்ந்த அளவில் மாசுபட்ட பகுதி, கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஒரு 2வது நிலையா வகைப்படுத்தினாங்க. கவலைக்கிடமான சுற்றுச்சூழல் மாசுபட்ட பகுதின்னு 3வது நிலையா வகைப்படுத்தினாங்க. அடுத்த நிலை வந்து அபாய எச்சரிக்கை, அதாவது வந்து வார்னிங் ஜோன் அப்படின்னு ஒரு வகைப்படுத்திருந்தாங்க. சோ இந்த விதமா வகைப்படுத்திருந்தாங்க இதுல இந்த அறிக்கையில. சோ இந்த அறிக்கை பத்தி நம்ம விவரமா பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இதுல வந்து 88 இடங்கள்ல வந்து 10 இடங்கள் வந்து ரொம்ப மோசமான அந்த அளவுக்கு மாசு தாக்கத்துக்கு ஆளான இடமாவும், மீதி அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 33 பகுதிகள் வந்து இந்த 70ல இருந்து 80க்குள்ள மார்க் வாங்கின இடம். நான் முன்னாடி சொன்னது வந்து 80க்கு மேல அந்த CEPI ஸ்கோர் மாசுபட்ட இடங்கள் பகுதியில் CEPI ஸ்கோர் சொல்றாங்க. அத அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 80க்கு மேல வாங்கினது முதல் நிலை மோசமான அளவுல இருக்கிறது. 70ல இருந்து 80 வரை அந்த மதிப்பெண்கள் பெற்ற இடம் வந்து கிரிட்டிக்கல் இடரார்ந்த பகுதியா அறிவிச்சிருக்காங்க. 60ல இருந்து 70 வரைக்கும் மதிப்பெண்கள் அந்த CPI ஸ்கோர் வாங்கின இடம் கவலைக்கிடமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க. 50ல இருந்து 60 வரைக்கும் பாத்தீங்கன்னா இடரார்ந்த பகுதி. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். இது போன்ற அதிக சேதமடைந்து அதிக பாதிப்புக்குள்ளான பகுதிகள் எல்லாம் இருக்கின்ற இந்த பகுதிகளில் குறிப்பாக தமிழகத்திலே ஒரு 4 பகுதிகளை மெய்ப்படுத்தியிருக்கிறார்கள், அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதனால் கோவை, கடலூர், வேலூர், மேட்டூர் இந்த பகுதியில் அதிகமாக மாசுபட்டிருக்கிறது. இது போன்ற நீர், நிலம், காற்று, ஆகாயம் என்ற வகையிலே எல்லா வகையிலும் இந்த தொழிற்பேட்டைகளின் கழிவு மூலமாக மாசுபட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இப்ப நம்ம களத்தில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வேலூர் காண்டிபன் நம்ம கேட்கிறோம். அவர் குறிப்பா அங்க வேலூர்ல இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்பேட்டைகள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கிறாரு. காண்டிபன் சொல்லுங்க, இப்ப அந்த பகுதி என்ன மாதிரியான இருக்கிறது, என்ன மாதிரியான தொழிற்சாலைகள் எல்லாம் அதில் இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர்களால் அங்க என்னென்ன பாதிப்புகள் இருக்கு என்பது பற்றி சொல்லுங்க காண்டிபன். வணக்கம் ஆண்ட்ரஸ். வேலூர் மாவட்டம் சிப்பாய் புரட்சிக்கு முதல்ல வித்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழலை வந்து மாசுபடாம காப்பாத்துறதுக்காக இங்க பொதுநல ஆர்வலர்கள் ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்கு தயாராகிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணாம்பட்டு, ராணிப்பேட்டை இந்த சுற்று வட்டார பகுதிகளில் 477 தோல் தொழிற்சாலைகள் இருக்குது. இதுல 26 தொழிற்சாலைகள் வந்து சுயமா வந்து சுத்திகரிப்பு நிலையங்களை வைத்து கழிவுநீர்கள் வந்து சுத்திகரிச்சு வெளியேற்றிட்டு இருக்காங்க. மற்ற இருக்கக்கூடிய 245 தோல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவு நீரானது 8 சுத்திகரிப்பு நிலையங்கள் தனியாக அமைக்கப்பட்டு அதில் வந்து மெம்பர்ஷிப் வாங்கி அது மூலமா அவங்க தண்ணியை வந்து தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றி சுத்திகரிப்பு நிலையத்துக்கு அனுப்பி அங்க இருக்கிற இன்பிளான்ட்ல இருந்து சுத்திகரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியை வந்து வெளியேற்றணும் சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆனால் இந்த 8 சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒரு சுத்திகரிப்பு நிலையத்தை தவிர மீதமுள்ள 7 சுத்திகரிப்பு நிலையம் முறையான செயல்பாடை வந்து செயல்படுத்துதல் என்றது இங்க இருக்கக்கூடிய பொதுநல ஆர்வலர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அந்த வழக்கானது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து, அதாவது விவசாய மக்களுக்கு பெருமளவுல பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவு நீர் 1 லிட்டர் கழிவு நீர்ல 2100 மில்லிகிராம் திடக்கழிவு இருக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கழிவு நீருக்கு வந்து ஆணை பிறப்பித்திருந்தாங்க. ஆனா இந்த மாவட்டத்தில் வெளியேற்றப்படக்கூடிய கழிவு நீர், அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த 7 சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பாத்தீங்கன்னா 15,000 18,000 மில்லிகிராம் வரை உள்ள திடக்கழிவு வந்து கலந்து இருக்கிறதா சொல்றாங்க. இதை வந்து இதுவரைக்கும் வந்து முறைப்படுத்தப்படாமல் மக்களுக்கு வந்து தினந்தோறும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கழிவு நீராகவே வந்து இப்போ பாலாத்துல வந்து கலந்துட்டு இருக்காங்க. இது குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்னைக்கு 1996ஆம் ஆண்டு தொடர்ந்த வழக்கு இதுவரை நுகர்வோர் நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது, உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது, உச்சநீதிமன்றம் மாற்றப்பட்ட பிறகு இது குறித்து விளக்கம் அளிக்கும்படி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் கேட்டதன் பிறகு கண்துடைப்பு நாடகமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேலூர் மாவட்டத்தில் உள்ள, அதாவது ஆம்பூர்,
பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள 56 தொழிற்சாலைகளுக்கு முதல் கட்ட நடவடிக்கை என்ற பெயரில் மின் இணைப்புகள் துண்டிக்க செய்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பொதுநல ஆர்வலர்களுடைய கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால், இந்த பிரச்சனைகள் எத்தனை ஆண்டுகளாக இருக்கிறது என்பது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தெரியாதா என்கிற கேள்வியோடு இவர்கள் இங்கு களத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்ட்ரஸ், கண்டிப்பா உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். குறிப்பா அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே நேரத்தில் அங்க உள்ள தொழிற்சாலைகள் வரக்கூடிய அந்த கழிவு நீர் கழிவு அந்த அப்படிங்கிறது அது நீராக இருக்கலாம், அல்ல வாயுவாக இருக்கலாம், புகையா இருக்கலாம். இது மூலமாக அங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, நிலங்களும் சரி, நீர் ஆதாரங்களும் சரி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். இதை தொடர்ந்து இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டியது, நம்ம ஏற்கனவே ஏன்னா இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் அந்த வழக்கு அப்படிங்கிறது அவங்க போட்டிருக்கிறாங்க, அது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அது பார்க்க பாடல, அதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு கேள்விக்குறியா முடிச்சிருக்காங்க. இன்னொன்னு நம்ம மத்திய சுற்றுச்சூழல் ஆய்வகம் ஒரு அறிக்கையை தயார் பண்ணிருக்காங்க. இந்த அறிக்கை மூலமா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதாவது அதுக்குண்டான என்ன நடவடிக்கை பண்ணிருக்காங்க, அது குறித்து சுருக்கமா சொல்லுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நான் முன்னுமே சொன்னது இந்த சிபிஐ ஸ்கோர் அடிப்படையில பாத்தீங்கன்னா அந்த 2009 டிசம்பர்ல வெளியிட்ட அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா வேலூர் 8வது இடத்தை பிடிச்சிருந்தாங்க. 81.79 அந்த சிபிஐ ஸ்கோர் பெற்றிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது நிலையில 16வது இடத்துல கடலூர் 77.45 சிபிஐ ஸ்கோர் பெற்றிருந்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மணலி, இவங்க 76.32. அடுத்தது 34 கோவை 72.38. திருப்பூர் 51வது இடம் 68.34. அடுத்தது மேட்டூர் பாத்தீங்கன்னா 66.98. அடுத்தது ஈரோடு 78வது இடத்துல இருந்தது. இப்ப இந்த அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க ஒரு 43 இடங்கள் ரொம்ப மோசமான இடமா அதுல அந்த அறிக்கையின்படி அவங்க கண்டெடுத்தாங்க. அதன் அடிப்படையில 4 இடங்கள் தமிழ்நாட்டில் 4 இடங்கள் நீங்க முன்னமே சொன்னது போல அந்த 4 இடம் வேலூர், கடலூர், மணலி, கோவை, இந்த 4 இடங்கள்லயும் இந்த அறிக்கையின் அடிப்படையில ஒரு 2010 முதல் கட்டமா 2010 அக்டோபர் 2010 வரைக்கும் முதல் கட்டமா தடை தடை விதிச்சாங்க. முதல்ல ஆகஸ்ட் 2010 வரைக்கும் தடை விதிச்சாங்க. அடுத்தது அக்டோபர் 2010 வரைக்கும் தடை நீடிச்சாங்க. இந்த தடை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் ஏற்கனவே சுற்றுச்சூழல் இந்த அளவு தாக்கம் ஏற்பட்டிருக்கு, பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, இழப்பீடு அடைஞ்சிருக்கு, அதை மீட்டெடுக்கணும் அல்லது அந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்காக ஒரு வாய்ப்பு, அதுக்காக ஒரு செயல் திட்டம் உருவாக்க சொல்லி அந்த இடங்கள்ல அந்த தொழிற்சாலை பகுதிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அதன் அடிப்படையில் அந்த காலதாமதம் ஏற்பட்டதனால அந்த நீடிப்பு தடை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கு பிறகு இவங்க அந்த தடை மார்ச் மாசம் 2011 வரைக்கும் கடைசியா அந்த தடையை நீடிச்சாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த தொழில் பகுதிகளிலிருந்து இவங்களுடைய செயல் திட்டம் ஆக்ஷன் பிளான் சொல்லிட்டு 2010 சப்மிட் பண்றாங்க. அந்த ஆக்ஷன் பிளானை ஏத்துக்கிட்டு வெறும் செயல் திட்டத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் இங்க போட்டிருந்த தடை போட்டது நல்ல விஷயம். தடைனா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்கும் புதிய தொழிற்சாலைகள் அனுமதியும் ரத்து செஞ்சிருந்தாங்க, இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க, மொரட்டோரியம் சொல்லிட்டு. அதை முன்னதாவே 1.5 மாதம் முன்னதாவே பிப்ரவரி 15, 2012 அதை விலக்கிக்கிட்டாங்க, அதை வெக்கேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு முதல் நிலையா நம்ம என்ன பாக்குறோம்னா, வரையும் அந்த அறிக்கையை மட்டுமே ஆதாரமா எடுத்துக்கிட்டு இந்த இது நீக்கிருக்காங்க அப்படின்ற விஷயம் பார்க்க முடியும். ஒண்ணு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகமும் மத்திய அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் எடுத்த அந்த நடவடிக்கையின் விளைவாக ஒரு தடை இந்த இடத்துல மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு செயல் திட்டம் வேணும்னு சொன்னது நல்ல விஷயம். அதன் மீது தடை விதிச்சது ஒரு மறுபடியும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணுன்ற நோக்கத்தோட விதிச்சாங்க அப்படின்ற பார்வையில நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா 1.5 மாதம் முன்பாக அந்த தடையை விளக்குனதுன்றது கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்துற வகையில தான் இருந்துச்சு. கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக அவர் சொன்னது போல ஆய்வறிக்கை ஒரு பக்கம், அந்த ஆய்வறிக்கைக்கு ஏற்ற ஒரு நடவடிக்கை இன்னொரு பக்கம், அந்த நடவடிக்கையின் விளைவாக அதற்கு ஒரு தடை இன்னொரு பக்கம் என்று நடித்திருக்கிறார். குறிப்பாக தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. அந்த மாசு பழுதடைந்து மிக அதிகமான ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்காக நம்மோடு அரங்கத்தில் பேசுவதற்காக சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருட்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். களத்திலிருந்து நமது செய்தியாளர் வேலூரிலிருந்து காண்டிபனும், எமது செய்தியாளர் கோவையிலிருந்து நேசராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். காண்டிபன், சொல்லுங்க, இப்ப அங்க உங்க கூட இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள், இல்ல அந்த சுற்றுச்சூழல் மேல ஆர்வம் உள்ள மக்கள் யார் யார் இருக்கிறாங்க, அவங்க இந்த பிரச்சனை குறித்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டு சொல்லுங்க. ஆண்ட்ரஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை குறித்து நமக்கு பொதுநல ஆர்வலர்
நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுநல ஆர்வலர் வந்து ஒரு தகவலை சொல்றாரு. அதை கேட்டீங்கன்னா இந்த மாவட்டத்துல மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்றது மக்களுக்கே புரியும்ன்றதுதான் ஒரு உண்மை. சொல்லுங்க, இப்ப வந்து வேலூர் மாவட்டத்துல இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு, அதாவது வந்து தோல் தொழிற்சாலைகள் இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவு நீர்னால எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தி இருக்கு, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இல்ல, முதல்ல என்னுடைய ஒரு வருத்தமான செய்தியை ஒன்று சொல்றேன். தமிழகத்திலேயே வந்து அதுவும் மக்கள் வசிக்கக்கூடிய அதிகமாக வசிக்கக்கூடிய இந்த பகுதியில குடிப்பதற்கே தகுதியில்லாத இடத்துல இருந்து தண்ணீரை குடிப்பதற்கு தகுதியில்லாத இடத்துல இருந்து நாங்க பேசிட்டு இருக்கிறது வருத்தமளிக்கிற விஷயம் தான். இதுல இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நான் பதிவு பண்ணி ஆகணுங்க. இப்ப எல்லாரும் கையிலையும் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீரை வச்சிருக்காங்க. அந்த தண்ணீரா தான் நாங்க எடுத்தோம். ஆனா தண்ணீரா இல்ல, அது சாக்கடையா இருக்குது. சரி, இந்த ஆற்றில் எடுக்க தண்ணி தான் இது போல இருக்கு அப்படின்னு சொன்னா மக்கள் வசிக்கக்கூடிய இதை விட உள்ள போனீங்கன்னா தெரியும், மக்கள் வசிக்கக்கூடிய அந்த உள்ள குளங்கள்ல பாத்தீங்கன்னா முழுக்க கெட்டு போய் எதுவும் பயன்படுத்த முடியாத, அள்ளி வாயில வைக்க கூட முடியாத அளவுக்கு, குளிக்க முடியாத அளவுக்கு அந்த தண்ணி கெட்டு போயிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்று ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லப்பட்டது. அதாவது நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, அதை நீங்கள் கேட்டா நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். அந்த முக்கியமான அந்த கெமிக்கல்ஸ் கம்பெனி அதனுடைய இந்த வேதியியல் விளைவு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அந்த மேக கூட்டங்களை வந்து கலைத்து விடக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லுது. ஆக ஏற்கனவே இங்க காய்ந்து போனது, அதாவது ஒரு காலத்துல செழிப்பா தண்ணி ஓடிய இடம், அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்த இடம், இன்னைக்கு வந்து இப்படித்தான் ஓடுச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க நிக்கிறோம். இது எவ்வளவு வேதனையான விஷயம். அதாவது அரசியலும் ஏமாற்றப்பட்டு, அரசியல்வாதிகளும் ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்பி இருக்கிறது இந்த ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் தான் மக்களுக்கு இது போல செய்திகளை சொல்லணும். இப்ப முன்ன மாதிரி மக்களும் இல்ல, மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. எந்த ஒரு அரசியலும் சார்பு இல்லாம ஒரு விஷயத்தை கையில் எடுத்து போராடக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. இன்னைக்கு விவசாயிகள் நிக்கிறாங்க, அறிவியலாளர் நிக்கிறாங்க, மருத்துவர்கள் நிக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்க, எந்த விதத்திலும் பயன்படுத்த முடியாத தண்ணியை அரசியல்வாதிக்கு தெரியாதா, இல்ல அதிகாரிகளுக்கு தெரியாதா? எதையும் செய்வதற்கு அவங்க தயாரா இல்ல. இப்ப இந்த அரசியல்வாதிக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட போய் ஓட்டு போட்ட மக்கள் அவங்ககிட்ட கேட்கவும் முடியல. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரே வார்த்தை, நீ என்ன காசு கொடுத்தானே ஓட்டு போட்ட. ஆக மக்களும் திருந்த வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். மக்களும் திருந்தணும். மக்கள் திருந்தா தான் அரசியல்வாதிகள் திருத்த முடியும். நன்றி. அடுத்ததாக இந்த தகவல்களை குறித்து, அதாவது இந்த தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய பொதுமக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை குறித்து நம்மளோட இப்ப மருத்துவர் இருக்காங்க. மருத்துவர் சொல்ற கருத்துக்களை கேட்டா நம்மளுடைய அடுத்த சந்ததி கேள்விக்குறியாக ஒன்றாக மாறிவிடும் என்ற அளவுக்கு இருக்கிறது. இப்ப அவர்களிடையே கேட்போம். நர்மதா மேடம் வந்து உங்களுக்கு சொல்ல போறாங்க. நர்மதா மேடம், இந்த தண்ணீரை படுகிறதுனால வந்து மக்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்துது, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படுது. ஃபர்ஸ்ட் தோல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். தோல்ல வந்து இச்சிங், அரிப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருக்கிற மக்கள்லயே கேட்டீங்கன்னா நிறைய வந்து அரிப்பு சம்பந்தப்பட்டது இருக்கு. மெயினா வந்து டேனரியில இருந்து இந்த குரோமியம்னு சொல்லி கூட ஒரு தாது பொருள் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் வந்து ரொம்ப மோசமான இது. ஒன்னு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அதாவது இருமல், சளி. இங்க நின்றுட்டு இருந்தவங்க நாங்க 1 மணி நேரம் நின்றுட்டு இருக்கோம், நிறைய பேர் இருமிட்டே இருக்காங்க. இதுக்கு காரணமே வந்து இந்த மாதிரி ஒரு டேனரியில இருந்து வர அந்த கெமிக்கல் தான். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். நீங்க சொன்னீங்களே அடுத்த சந்ததியை கூட பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்ணியை குடிக்கிறதுனால வந்து கரு முட்டை வந்து பாதிக்கப்படுற அளவுக்கும் வந்து பாதிப்பு இருக்கு. ஆனா இது வந்து டேனரி பீப்புள் பொலிட்டிக்கல் வில், அதாவது அந்த சமூக இவங்களையும் நம்ம வந்து இந்த சுத்திகரிக்க பண்ணி உள்ள அந்த தண்ணியை வந்து இதோட சேர்த்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து சுத்திகரிக்க பண்ணாம இந்த தண்ணியை வந்து இதுல கலக்கிறதுனாலதான் ப்ராப்ளம். சோ இது வந்து இது நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வந்துருச்சு. நிறைய வந்து நம்ம வந்து பயாலஜிக்கலா வந்து இதை சரி பண்ணி தண்ணியை வந்து சரி அந்த அவங்க டேனரிக்கு யூஸ் பண்ற தண்ணியை நல்லா சுத்திகரி பண்ணி யூஸ் பண்ணாங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் கிட்ட வந்து பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா முக்கால்வாசி மக்கள் எங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், தோல் நோய்கள், அது போக வந்து கார்சினோஜெனிக், அதாவது கேன்சர். உங்களுக்கே தெரியும் இங்க வந்து இந்த ஏரியால வந்து கேன்சர் சதவீதம் வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலா இது ப்ரூவ் பண்ண ஸ்டடியிலே இருக்கு, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல பண்ண ஸ்டடியில இருக்கு. த மோஸ்ட் இன்சிடென்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சர், அதாவது தலை கேன்சர் வந்து இங்க ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கான காரணமும் இந்த கெமிக்கல் பொல்யூஷன்ஸ் தான். இதுல குறிப்பா எந்தெந்த மாதிரியான கெமிக்கல்கள் வந்து வெளியேற்றப்படும் போது இந்த நோய்கள் ஏற்படுது, உங்களுடைய கருத்துக்கள்? இது வந்து டேனரியில இருந்து வர ஆர்கானிக் சொல்லுவாங்க. இன்ஆர்கானிக் இந்த தாது பொருட்கள், குரோமியம், மெட்டல்ஸ், அந்த ஜிங்க், அந்த மாதிரி ஆர்கானிக் பொருள்கள் வந்து கெமிக்கல் காம்பவுண்ட். அது வந்து என்ன பண்றது, அவங்க யூசிங் சம் ரியேஜென்ட், சல்பைடுன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எங்களால நிக்கவே முடியல, அவ்வளவு ஒரு ஸ்மெல் வருது. பிகாஸ் அந்த சல்பைடு வந்து இட் ரியாக்ட்ஸ். இந்த 2 தான் வந்து மேஜர் ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் கிரியேட் பண்றதுல. அது இல்லாம வந்து உங்களுக்கு அவங்க அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தே யூஸ் சர்டன் டைப், அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அந்த முடியெல்லாம் எடுக்கிறதுக்காக தே யூஸ் சர்டன் கெமிக்கல்ஸ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ரிலீஸ் பண்ற கெமிக்கல்ஸ் வந்து வெவ்வேறு விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இப்போ.
நன்றி உங்களுடைய தகவல்கள். அடுத்தபடியாக இந்த பிரச்சனைகள் குறித்து, அதாவது பாலாறை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு வரும் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இப்போது நம்மளோட தொடர்புக்கு வருகிறார். இவர்கள் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்பதுதான் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தை குறித்து நம்மளோட இப்ப தொடர்புல வரப்போறாரு. வணக்கம் சார். இந்த பாலாறு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, இதுக்காக நீங்க எத்தனை போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கீங்க, அரசு இதுக்கு ஏதாவது செவி சாய்ச்சிருக்கா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பாலாறு வாணியம்பாடியிலிருந்து வாலாஜா காவேரிப்பாக்கம் வரைக்கும் 186 கிராமங்கள் இந்த பாலாறை நம்பி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பல 5 லட்சம் குடும்பங்கள் ஏறக்குறைய இந்த விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒருத்தர் கூட விவசாயத்தில் ஈடுபட முடியாத அளவுக்கு மிக மோசமாக பாலாறு பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தோல் தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாம இங்க ராணிப்பேட்டையில TCCL என்று சொல்லக்கூடிய ஒரு குரோமியம் கெமிக்கல் கம்பெனி பல ஆண்டுகளாக மூடப்பட்டு இருக்குது. அதுக்குள்ள 2.27 லட்சம் டன் அந்த குரோம் ரா மெட்டீரியல் இங்க தேங்கி இருக்குது. இது மாசு கட்டுப்பாடு வாரியமே பல முறை இதை அவங்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்குண்டான அறிக்கைகளே சமர்ப்பிக்கிறாங்க. அதுவும் மாசு கட்டுப்பாடு வாரிய ஆராய்ச்சியிலே இது சொல்லியிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அதை எடுக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கைகள் அரசாங்கம் சரிவர மேற்கொள்ளவில்லை. அது சம்பந்தமா நாங்க பல முறை அவங்க கிட்ட முறையிட்டு இருக்கிறோம், கடிதம் அமைச்சிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். போன 24/11/2013 அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பாலாறு விழிப்புணர்வு நடைபயணமும் ராணிப்பேட்டையிலிருந்து தொடங்கி வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனா இது வரைக்கும் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் அரசாங்கம் அதை அகற்றாம இருக்கிறாங்க. இது மக்களுடைய வாழ்வு முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுக்கணும்னா போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தாலே இந்த பாலாற்றை பாதுகாக்க முடியும். இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி இயங்கிக் கொண்டு இருக்கின்ற இந்த தோல் தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள் எல்லாம் கூட அரசாங்கம் கடுமையா நடவடிக்கை எடுத்தா ஜீரோ டிஸ்சார்ஜ் முறையில மறுசுழற்சி முறையில அந்த தண்ணீரை சுத்திகரிக்க முடியும். ஆனா அவங்க கடுமையான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இவங்க இரவுல தண்ணியை திறந்து விட்டுறாங்க, மழை காலம் அந்த தண்ணியை அந்த மழை தண்ணியோட சேர்த்து திறந்து விட்டுறாங்க. இந்த மொத்த தண்ணியை நேரா பாலாத்துல தான் கலக்குது. பாலாத்துல கலந்து பாலாற்றின் கரை ஓரமே ஓடும் போது அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை கிராமங்களும் தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாம அழிஞ்சிடுச்சு. விவசாயமும் பண்ண முடியாத அளவுக்கு அது தண்ணீர் மிக மோசமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் பூராமே இந்த தண்ணி நம்பிதான் இருக்குது. ஆனா இப்போ அந்த தண்ணியை ஐயா சொன்ன மாதிரி இந்த குடிக்க முடியாத அளவுக்கு 2000-3000 ppm என்று சொல்லக்கூடிய அளவுல தண்ணி வந்திருக்கு. ஆனா இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த தண்ணியே பாத்தீங்கன்னா அவங்களே அரசாங்கமே ஒரு குடிநீர் வாரியத்திலிருந்து வராங்க. இந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்த தண்ணியை குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நகராட்சிக்கு அரசாங்கமே ஒரு சர்டிபிகேட் கொடுக்குது. ஆனா மறுபடியும் அதே நகராட்சி இந்த தண்ணியை இந்த மக்களுக்கு கொடுக்குது. இதாங்க இந்த தண்ணியினுடைய நிலைமை. இதை குடிக்க முடியாமையும் குளிக்க முடியாமையும் மக்கள் உபயோகப்படுத்த முடியாமையும் மக்களுக்கு பல தோல் வியாதி மட்டுமல்ல, நம்முடைய கால்நடைகள் எல்லாம் லட்ச லட்சமா இங்க அழிஞ்சுன்னு இருக்குது. அதுக்கு என்ன வியாதி வந்துக்குதுன்னே தெரியல. சொல்ல முடியாத வியாதிகள் எங்க பகுதியில் தான் நிறைய இருக்குது. இப்ப மக்களுக்கு இப்ப புற்றுநோய், தோல் நோய் இதெல்லாம் ஏற்பட்டு நாங்க போய் ராணிப்பேட்டை இது போல ராணிப்பேட்டை பாலாற்றுங்கிற ஓரத்தில் இருக்கிறேன்னு சொன்னாவே அந்த டாக்டர் உடனே சொல்றாரு இதுக்கு காரணம் குடிநீரும் சுற்றுச்சூழலும் தான். அதனால இப்ப இயங்கிக் கொண்டிருக்கிற தொழிற்சாலைகள் கடுமையா நடவடிக்கை எடுத்து மாசு கட்டுப்பாடு வாரியமோ அரசாங்கமோ அந்த தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு கடுமையா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா மூடி இருக்கிற அந்த TCCL இருக்கக்கூடிய இந்த குரோமியம் கழிவுகளை உடனடியா போர்க்கால அடிப்படையில நம்ம அதை அகற்றத்துக்கு அரசாங்கம் முழு முயற்சியா செய்யணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா உலகத்திலேயே மாசுபட்ட நகரமாக 5வது நகரம், மக்கள் வாழ முடியாத 5வது நகரமாக ராணிப்பேட்டை நகரம் அறிவிக்கப்பட்டிருக்குது. இது உலக சுகாதார மையமே இது அறிவிச்சிருக்குது. ஆகினால எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னா இந்த தண்ணி அவங்க தொழிற்சாலை நடத்தத்தை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தொழிற்சாலையை சட்டப்படி, முறைப்படி, நியாயப்படி, நேர்மையா, மனசாட்சிப்படி அவங்க அந்த தண்ணியை சுத்திகரிப்பு பண்ணணும். ஏன்னா எல்லா மதங்கள்லயும் சொல்றது என்னன்னா குடிநீரை மாசுபடுத்துறதே பாவம்னு சொல்றாங்க. குடிநீர்ல நஞ்சு கலக்கிறது விட அதை விட மிகப்பெரிய பாவம்ன்றாங்க. உலகத்திலேயே மிக கொடிய பாவம் குடிநீரை நஞ்சாக்குறது தான். ஆனா அந்த வேலையை இப்ப இங்க இருக்கிற தோல் தொழிற்சாலையும் மற்றும் ரசாயன கழிவு தொழிற்சாலைகளும் செய்துகிட்டு இருக்குது. அது அரசாங்கம் கண்டுக்காம இருக்கிறாங்க. இது மக்களை நேரடியா பாதிச்சிருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய வீட்டில் இருக்கிற தண்ணியை குடிக்க முடியாம கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி வாங்கி போயிட்டு ஒரு கேன்ல தண்ணி வாங்கி போய் குடிச்சுன்னு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு அந்த மக்களால தண்ணி வாங்கி போய் குடிக்க முடியும்? எவ்வளவு நாளைக்கு இந்த மக்கள் இவ்வளவு அவஸ்தைப்படுவாங்க? என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் புரட்சி எழுச்சியா வெடிக்கும்.
நாங்க வந்து நடத்தின அந்த விழிப்புணர்வு நடைப்பயணத்துல ஒரு 3000 மக்கள் வந்து கலந்துகிட்டாங்க. இன்னும் வந்து இதை மேலும் சிறப்பா செய்யறதுக்கு இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி அரசாங்கம் தயவு செய்து எங்களை அந்த நடவடிக்கை எடுக்க முடியாத அளவுக்கு செய்யணும். நீங்க வந்து உடனடியா இந்த நடவடிக்கை எடுத்து முழுமையா உண்மையா நேர்மையா இந்த சுத்திகரிப்புகளை செய்ய வேண்டும் என்று உங்க சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க ஆண்ட்ரோஸ். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த வேலூர் மாவட்டத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த தீர்ப்பு என்னன்னாக்கா, இங்க இருக்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்கு இழப்பீடாக விவசாயிகளுக்கு 32 கோடி வழங்க சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்தது. அந்த இழப்பீடு பணத்தை இங்க இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலைகள் மூலமாக பெற்றுத்தர சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்தது. அது வந்து 3 தவணைகளாக பிரித்து கொடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அதன்படி 6 கோடி ரூபாய் இதுவரை இழப்பீடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இழப்பீடு தொகை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று விவசாயிகள் கூறுகிறார்கள். இதை பெற்றுத்தர வேண்டிய கடமை மாவட்ட நிர்வாகத்திற்கு மட்டும் தான் உண்டு. மாவட்ட நிர்வாகம் 2001 இன்று வரை விவசாயிகளுக்கு அந்த இழப்பீடு கிடைக்கவில்லை. மேலும் மத்திய அரசு, அதாவது உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா, இந்த தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட கழிவு நீர்னால பாதிக்கப்பட்ட நிலங்களை புனரமைக்கிறதுக்காக 168.5 கோடி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தோட மேற்பார்வையில மாநில அரசு இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணும். ஏரிகள்ல கலக்கப்பட்ட தண்ணீர்னால வந்து பாதிக்கப்பட்ட ஏரியை வந்து புனரமைக்கிறது, ஆற்று ஓரங்கள்ல இருக்கக்கூடிய புனரமைப்பு, இதெல்லாம் நடைபெறுத்த வேண்டியது தமிழக அரசுடைய முழு பொறுப்பு. ஆனால் இன்று வரை எந்த அரசியல் கட்சிகளும் எந்த அரசியல் தலைவர்களும் அரசும் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு நமது விவசாயி தெரிவிக்கிறார். அவருடைய கருத்துக்களை நாம் இப்போது நேரில் கேட்போம். சொல்லுங்க, இப்ப வந்து பாதிப்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, உங்களுடைய இழப்பீடுகள் என்ன கிடைச்சிருக்கு அதை மட்டும். நான் வந்து ஆற்காடு 20 கிலோமீட்டர் தொலைவில் காலவேண்ட டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்தவன். ஒரு 20 வருஷம் முன்னே பாலாத்து வந்து குடிநீர் எடுத்தாங்க. பாலாத்து வந்து போர் 2 போர் போட்டு 102 போர் போட்டு கலவைக்கு குடிநீர் எடுத்து வந்தாங்க. அந்த குடிநீர் குடிக்கிறதுக்கு வழங்காது இருந்தது. உடனே நாங்க என்ன பண்ணோம், அப்போ பழைய மாணவர் சங்கம் விவசாய சங்கம்லாம் வேலூர் கலெக்டர் கிட்ட போய் மறியல் பண்ணி போராட்டம் பண்ணி தண்ணி காமிச்ச உடனே அவர் ஒத்துக்கினார் கலெக்டர், இது உதவாது அப்படின்னு சொல்லி. உடனே இந்த 2 போர் அப்படியே விட்டுட்டு பாலாத்து போர் விட்டுட்டு செய்யாராத்துக்கு போனாங்க. செய்யாராத்துல இப்ப தண்ணீர் குடிநீர் வந்துங்குது. 20 வருஷம் முன்னே இந்த தண்ணீர் நெல் தண்ணீர் கெட்டு போச்சு அப்படின்னு கலெக்டர் சொல்லியாச்சு. இன்னும் வந்து இப்ப 20 வருஷமா கபடி கலந்துக்கிட்டே இருக்கு. இப்ப நெல் தண்ணீர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. இந்த நெல் தண்ணீர் பறவை வர வர எங்க, அதாவது இங்க பூரா அதாவது நாத்தார்காடு பூரா போர்வெல் தான். இங்க ஆற்று பாசனம் எல்லாம் கிடையாது. எல்லாம் கிணறு வெட்டி கிணறு தண்ணீர் பாசனம் தான் பண்றோம். நெல் தண்ணீர் கெட்டு போச்சுன்னா கிணறு தண்ணீர் பாசும் போது நாத்து நடும்போது நெல் பச்சை கட்டாது, நாத்தை பச்சை கட்டாது, அப்படி செத்து போயிடும். சவுத்து தண்ணின்னு வாங்கும். சவுத்து தண்ணி பட்டணம் நாத்து நாட்டு கூட பட்டு போயிடும். விவசாயம் இழப்பீடு வரும். அதாவது இன்னொரு சொன்னா ஆற்காடு கிச்சில் தான் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸ். இந்த ஆற்காடு கிச்சி ஆற்காடு தமிழ்நாடு பூரா ஃபேமஸ் ஆன இடம் இது. அடுத்து வந்து இப்போ வந்து என்ன சீரக சம்பா நம்ம பிரியாணி அரிசி சீரக சம்பா மீனம் போடுவாங்க. இங்கிருந்து தான் நம்ம பெங்களூருக்கு, அதாவது கர்நாடகாவுக்கு இங்க தான் லோடு நாங்க தலைவிலிருந்து எங்க அப்பா அரிசி வியாபாரி லாரி தினமும் லாரியா போவோம் மீனம் அரிசி. இதெல்லாம் கெட்டு போச்சுன்னா நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சிந்திக்கணும். நன்றி, உங்களோட கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. ஆண்ட்ரோஸ், நீங்களே கேட்டீங்க, இப்போ களத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கார்கள், பொதுநல ஆர்வலர்கள் தொடர்ந்து பேசலாம். குறிப்பாக அவருடைய கருத்துக்களாக பதிவு செய்யப்பட்டது என்ன, எல்லா மதத்திலும் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான கருத்து, குடிநீரில் நஞ்சு கலப்பது, குடிநீரில் கழிவுநீர் கலப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாவம் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்துகிறார். அதைத்தான் இந்த தொழிற்சாலைகள் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் களத்தில் இருந்து தகவலை சொல்வதற்காக கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேசராஜ், சொல்லுங்க, அங்க கோவையும் ஒரு மிக சிறு குறு மற்றும் பல தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது, அதுல மாசு எப்படி அடைந்திருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க கோவை நேசராஜ். இப்போ இங்க கோவையில பாத்தீங்கன்னா, கோவை வெள்ளலூர் பகுதியில வந்து குப்பை கிடங்கு இருக்குது. இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்குல வந்து மர்ம நபர்கள் வந்து தீ வைத்தனால அங்கேயும் வந்து மாசு ஏற்பட்டு வருகிறது. இதே போல மதுக்கரை பகுதியில வந்து ஏசிசி சிமெண்ட் தொழிற்சாலை இருக்கிறது. இங்க வந்து வெள்ளப்புகை வர்றதுனால அந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த பகுதியில கோவையில முக்கியமா இடையர்பாளையம், கணபதி போன்ற பகுதியில் வந்து தொழிற்சாலைகள் அதிக அளவு இருக்குது. ஆனா இந்த தொழிற்சாலைகள் விடும் கரும் புகை வந்து அப்பகுதி மக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த அரசு போக்குவரத்து வாகனங்கள்ல வந்து ஆயிலே இல்லாம வாகனங்களை இயக்கிறதுனால கரும்புகை அதிக அளவுல வருது. அதே போல டூ வீலர்ல வந்து போர் ஸ்டாக் வண்டி அதிகமா இல்லாததுனால கரும்புகை அதிகமா வருது. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக சுற்றுச்சூழல் பொறியாளர் நளினி இருக்காங்க, அவங்க கிட்டே கேட்போம். இப்போ சொல்லுங்க மேடம், இது எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். இன்று உலகம் முழுவதும் புவி வெப்பமடைதல், அதாவது குளோபல் வார்மிங் என்பது பற்றி அதிகப்படியாக பேசப்பட்டும் உணரப்பட்டும் வருகின்றது. அதாவது புவியின் மேற்பரப்பில்
0.8 டிகிரி செல்சியஸ் என்ற வெப்பம் அதிக அளவில் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டு வருகின்றது. இதனால் அதிக அளவில் தட்பவெப்ப மாறுதல்கள் மற்றும் உலகின் சில பகுதிகளில் அதிக வறட்சி, சில பகுதிகளில் அதிகப்படியான புயல், வெள்ளம், மழை போன்றவற்றால் அரிய தாவரங்களும் மற்றும் அரிய வகை விலங்கினங்களும் அழிந்து வருவதாகவும், மேலும் விவசாயம் பாதிப்படைந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்ற சூழ்நிலை உருவாகுவதாகவும் கணக்கிடப்பட்டு வருகின்றது. இவற்றிற்கெல்லாம் மூல காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது, மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பதும், தொழிற்சாலைகளிலிருந்து மற்றும் வாகனங்கள் மற்றும் மனிதர்களின் செயல்பாடுகளால் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மற்றும் குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் போன்ற வாயுக்கள் காற்றினை மாசுபடுத்துவதும் ஒரு முக்கிய காரணமாகவும் விளங்குகின்றது. என்னவென்று பார்க்கும் பொழுது, தொழிற்சாலைகளில் அதிகப்படியான நச்சு புகை வெளியாகுவதும் மற்றும் வாகனங்கள்ல இருந்து வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் அதிக அளவில் வளிமண்டலத்தை சேர்ந்து அங்கு இருக்கும் தூய காற்றினை மாசுபடுத்துகின்றது. அதனால் மனிதனுக்கு பல்வேறு வகைகளில் வியாதிகள் மற்றும் இங்கு பூமியில் உயிர் வாழக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையும் அழிந்து வரக்கூடிய ஒரு காரணமாகவும் விளங்குகின்றது. இதை தடுப்பதற்காகவே மத்திய மாநில அரசுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய சட்டதிட்டங்களை இயற்றி செவனே நிறைப்படுத்தியும் வருகின்றன. உதாரணமாக, காற்றினை மாசுபடுத்தும் அனைத்து வகையான தொழிற்சாலைகளும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் உரிமம் பெற்ற பின்னரே இயங்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. இவ்வகையான தொழிற்சாலைகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்திற்கு உரிமம் பெற வேண்டி விண்ணப்பிக்கும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு இப்போ ஒரு தொழிற்சாலைக்கு வந்து எந்தெந்த அடிப்படையான காரணம் எல்லாம் இருக்கும், என்னென்ன பண்ண வேண்டும்? விண்ணப்பம் அனுப்பப்படும் பொழுது சுற்றுச்சூழலுக்கு மாசுபடுத்தக்கூடிய மூலப்பொருள்களின் தன்மையும், அத்தொழிற்சாலைகளில் காற்று மாசு கட்டுப்பாடு சாதனங்கள் பொருத்தப்பட்டுள்ளனவா மற்றும் அவற்றில் உள்ள உற்பத்தி முறைகள் எந்த வகையான அளவுக்கு கையாளப்படுகின்றன மற்றும் அவற்றிலிருந்து வெளியேறும் நீர் மற்றும் திடக்கழிவுகள் முறையாக சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றப்படுகின்றனவா முதலிய எல்லா வகையான காரணங்களையும் அலசி ஆராய்ந்த பின்னரே உரிமம் வழங்கப்படுகின்றது. அதுவும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டே வழங்கப்படுகின்றன. உதாரணமாக, ஒரு தொழிற்சாலையின் நிலப்பரப்பில் 25% மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற நிபந்தனை வழங்கப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட அந்த 25% பரப்பளவில் மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க நேசராஜ். இந்த சூழ்நிலையில அவங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திலிருந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கறத கேளுங்க. ஏன்னா அங்க தொழிற்சாலை, அங்க கோவை வந்து அதிகமான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பெர்சன்டேஜ்ல 32% அங்க பாதிக்கப்பட்டிருக்கு மாசு கட்டுப்பாடு அப்படிங்கறத நம்ம அறிவுபூர்வமா தெரிவிக்கிறோம். சோ இப்ப அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. சோ அதுக்கு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்கிறத கேளுங்க அவங்கள்ட்ட. மூலப்பொருள்கள் காற்று மாசுபடுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது என்பதும் மற்றும் அவங்களுடைய ப்ராசஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கிளீனர் டெக்னாலஜிஸ் போன்ற நிபந்தனைகளும் விதிக்கப்படுகின்றன. எந்த அளவுக்கு வேஸ்ட் மினிமைஸ் பண்றாங்க அந்த ப்ராசஸ்ல அப்படிங்கறதெல்லாம் வந்து தொழிற்சாலைகளுக்கு தகுந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. முக்கியமாக காற்று மாசுபடுத்தும் தொழிற்சாலைகள் அந்த காற்று மாசுபடுத்தக்கூடிய உபகரணங்களில் ஆன்லைன் மானிட்டரிங் பொருத்தப்பட வேண்டும் என்ற அறிவுரையும், அந்த ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டம் ஆனது 24 மணி நேரமும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய தலைமை அலுவலகத்தில் உள்ள கணினி மையத்தில் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன.
எவ்வாறெல்லாம் அந்த காற்று மாசுபடுகின்றது, அது விதின் த லிமிட்ஸ் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பும் 24 மணி நேரமும் தொடர்ந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது. இப்ப இந்த ஏர் பொல்யூஷனால ஒரு மனுஷன் வந்து சராசரியா 75 வயசு வாழ வேண்டிய மனிதன் வந்து 60 வயசு வரைக்கும் தான் வாழ்றான். அதனால நீங்க என்ன பண்ண போறீங்க? அரசாங்கம் வந்து தொழிற்சாலைகள் மற்றும் பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டதிட்டங்கள் நிறைவேற்றி இருந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு, பங்களிப்பு மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. இப்படி ஒரு பல்வேறு வித கோரிக்கைகளை விடுத்திருக்கிறாங்க நளினி அவங்க. நேசராஜ், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. குறிப்பா அவங்க குறிப்பிட்டது போல மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், ஆலைகளை இது போன்று வெளியிடக்கூடாது என்ற ஒரு அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனா அறிவுரைகளோடு நின்றுவிட வேண்டாம். அந்த நடவடிக்கை எப்போது எடுக்கப்படுகிறார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருப்பதாக. வேலை வாய்ப்புகளுக்காக தொடங்கப்பட்ட அந்த தொழிற்பேட்டைகள் சுற்றுப்புற சூழலை கடுமையாக மாசுபடுத்தி வருகின்றன. இதற்கு என்ன தீர்வு, என்ன மாற்று வழிகள் என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து நேரடியாக வேலூர் எமது செய்தியாளர் காண்டிபன் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கோவையிலிருந்து நேசராஜ் எமது செய்தியாளரும் தனது கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். அரங்கத்திலிருந்து வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருட்செல்வன் அவர்கள் நம்மோடு கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த CEAI அவங்களுடைய ஒரு அறிக்கையை ஒன்று தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையின் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டது. அந்த நடவடிக்கைக்கும் அதாவது தடை அப்படின்னு சொல்லி விதிக்கப்பட்டது. அது விலக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிருந்தோம். சோ அந்த விலக்கு எதனால் அமல்படுத்தப்பட்டது? அந்த விலக்கு அதற்காக அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? அதுக்கு அடுத்து ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? குறிப்பா இந்த தடை வந்து புதிய தொழிற்சாலை விரிவாக்கத்துக்கும் அல்லது விரிவாக்கத்துக்கும் தடை கொடுத்தது பாத்தீங்கன்னா நீக்கப்பட்டது வந்து இந்த தொழிற்சாலைகள் எந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ல வந்து அந்த தடை போட்டிருந்தாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் சேர்ந்து அந்தந்த பகுதிகளில் ஒரு செயல் திட்டம், எப்படி இழந்த சுற்றுச்சூழலை மீட்டெடுக்க போறோம், எந்த அளவு ஒரு இலக்கு, எவ்வளவு அளவு நாங்க குறிப்பிட்ட காலக்கெடுக்குள்ள அதை நாங்க மீட்டெடுப்போம், அல்லது அந்த லெவல் CPI ஸ்கோர்ன்ற ஸ்கோரை பாத்தீங்கன்னா நாங்க குறைச்சி கொண்டு வருவோம்னு சொல்லி ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. அந்த செயல் திட்டம், அந்த ஆக்ஷன் பிளான் அடிப்படையா வச்சுதான் அவங்க வந்து விளக்குறாங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். குறிப்பா எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்ப வந்து கடலூர்ல எடுத்துக்கிட்டோம்னாக்கா கடலூர் வந்து 2009 அந்த அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா அவங்க என்ன அதுல அந்த CPI ஸ்கோர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 77.45 அந்த ஸ்கோர் இருந்துச்சு CPI ஸ்கோர். ஆனா அவங்க செயல் திட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓராண்டுக்குள் 2010 வந்து 54.69 நாங்க வந்து CPI ஸ்கோரை குறைச்சிருவோம். இது வந்து கடலூர் நான் சொன்னது வந்து அக்யூரேட்டா சொல்றேன். பட் மற்ற பகுதிகளில் இதே மாதிரிதான். நீங்க மத்திய சுற்றுச்சூழலுடைய அந்த அலுவலக அந்த CPCB சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் இணையதளத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பகுதிக்கான அந்த ஆக்ஷன் பிளான் வந்து வெளியிட்டு இருக்காங்க சாஃப்ட் காப்பியா. அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு எப்படி வந்து எந்த அளவு நாங்க குறைக்க போறோம்னு சொல்லிட்டு. இதுல என்ன ஒரு விஷயம்னா குறைஞ்சுதா அவங்க சொன்னாங்க, விளக்கிட்டாங்க, நல்ல விஷயம். சரி, அதை குறைச்ச பிறகு வந்து அவங்க சொன்னபடி அவங்க நடைமுறைப்படுத்திருக்காங்களா, அந்த மாதிரி வந்து நடைமுறை கொண்டு சாத்தியமா இருந்துச்சா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பெரிய கேள்விக்குறியா அங்க இருக்கு. அதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 2011 இன்ட்ரீம் அசஸ்மெண்ட் ஒண்ணு பண்ணாங்க. யாரு? இந்த மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் சார்பா மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் டெல்லி IIT அதே நிறுவனம் வந்து ஒரு ஆய்வு செய்யறாங்க. அந்த 2011 ஆய்வுல பாத்தீங்கன்னா அந்த 43 இடங்கள் எந்த இடங்கள் வந்து கிரிட்டிக்கலி பொல்யூட்டடா இந்தியா பூரா அறிவிச்சாங்களோ அந்த 43 இடங்களும் ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வுல பாத்தீங்கன்னா கடலூருடைய அந்த ஸ்கோர் CPI ஸ்கோர் பாத்தீங்கன்னா 78.41, மணலியோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 88.88, வேலூரோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 84.73. இது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க சொன்னாங்க ஓராண்டுக்குள்ள நாங்க இந்த அளவு குறைப்போம்னு சொல்லிட்டு அந்த குறைக்கிற சொன்ன அளவு வந்து அவங்க எட்டனாங்களா, அந்த இலக்கை அச்சீவ் பண்ணாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா. எட்ட கூட முயற்சி பண்ணாத ஒரு சூழல் இருக்கு மாதிரி இலக்கு வந்து அதான் நம்மளுக்கு வெளிப்படுத்துறதா இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 2013 இதே நிறுவனங்கள் சேர்ந்து ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து அந்த மற்ற நிறுவனங்கள்ல அந்த தடை வந்து எல்லா இடங்கள்லயும் தடை வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. இந்த 2013 அறிக்கை என்ன சொல்லுதுன்னா CPI ஸ்கோர் பாத்தீங்கன்னா வேலூர் வந்து 79.67 அந்த CPI ஸ்கோர் அந்த மதிப்பெண் அவங்க. அதே மாதிரி மணலி பாத்தீங்கன்னா 77.26, கடலூர் பாத்தீங்கன்னா 70.12. நான் இது என்ன இந்த இடத்துல குறிப்பிட விரும்புறேன்னு பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது வந்து 60க்கு மேல இருக்கு. நீங்க வந்து நம்ம மத்ததெல்லாம் பார்க்க வேண்டாம். 60க்கு மேல எந்த இலக்கு அவங்க எடுத்திருந்தாலும் அது அந்த மதிப்பு அந்த எண் வந்து CPI ஸ்கோர் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்வரான்மெண்ட் பொல்யூஷன் தான் அந்த சிச்சுவேஷன். அப்ப அவங்க 60க்கு கீழே கொண்டு வரணும். இந்த எந்த 3 ஆண்டு 2009 அந்த அறிக்கை வருது, 2010 2011 போச்சு, 2012 2013 வந்த அறிக்கை வந்து இப்ப
இந்த சமீபத்துல நவம்பர் மாசம் தான் இந்த அறிக்கை வந்து அவங்க இணையதளத்துல கிடைச்சது. இந்த அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா 70க்கு இந்த 3 இடங்களுமே 70 புள்ளிகளுக்கு கீழே வரல, 70க்கு மேலதான் இருக்கு. அப்ப எதை காட்டுதுன்னா இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் இந்த தொழிற்சாலை நிர்வாகமும் இணைஞ்சு உருவாக்கிய அந்த செயல் திட்டம் வந்து ஒரு சாத்தியக்கூறு இல்லாத அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சாத்தியக்கூறு இல்லாத அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த தடையை விலக்கியது வந்து ஒருதலைபட்சமான செயல்பாடு MOF செஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும் வகையில் இருக்கு. இது ஒரு நிலைப்பாடு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு செயல் திட்டம் வந்து கூட்டு பொறுப்புல வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொழிற்சாலை நிர்வாகமும் இணைஞ்சு அதை அறிக்கை தராங்க. அந்த செயல் திட்டம் ஆக்ஷன் பிளான் கொடுக்குறாங்க. அந்த ஆக்ஷன் பிளானை நடைமுறைப்படுத்துறதோ அல்லது கண்காணிப்பு செய்ய வேண்டிய பொறுப்பு யாரோட பொறுப்பு? அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அல்லது வந்து சென்ட்ரல் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இவங்களோட பொறுப்பு அது. இப்ப இந்த பொறுப்பை இவங்க நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த அவங்களுடைய அறிக்கைப்படிதான், இது வந்து நாம ஏதோ தனிப்பட்ட நபரா யாரும் இந்த அறிக்கையும் இந்த தகவலும் சொல்லல. இந்த அறிக்கை இவங்க மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இணையதளத்துல வெளியிட்டு இருக்க அந்த அறிக்கைப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் பிளானை வந்து செயல்படுத்த தவறிவிட்டார்கள் அல்லது அவங்க குறிப்பிட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். அப்ப உடனடியா என்ன செய்யணும்? இந்த மத்திய மாசு கட்டுப்பாடு மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகம் பாத்தீங்கன்னா உடனடியா அந்த தடையை வந்து நீடிச்சிருக்கணும். கண்டிப்பா நீடிச்சிருக்கணும். அது செய்யல. அதுதான் இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ அவரு நம்ம அங்க பாதிக்கப்பட்ட அந்த பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த தொழிற்சாலை வந்து எங்க ராணிப்பேட்டைக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மனிதர்கள் வந்து பல விதமான வியாதிகளுக்கு உள்ளாகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நிலம் பாதிக்கப்படுகிறது. அதுவும் விவசாய நிலங்கள் பாத்தீங்கன்னா இங்கிருந்து சிறு சம்பாலம் வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுல இருந்தது. இப்ப அதுவும் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நிலைப்படுத்திக்கிறாங்க. இப்போ ஒரு தொழிற்சாலை அப்படின்னு உருவாகும் போது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் தொழிற்சாலை உருவாக்க கூடாது இல்லைங்களா? இது போன்ற ஒரு கெமிக்கல் கழிவுநீர் வெளிவரக்கூடிய அந்த மாதிரியான ஆலைகள், அதுதானே நீதி. கண்டிப்பாங்க. வந்து உங்களுக்கு வந்து நகர நிர்மாணம் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் இருக்கு. இது வந்து ரெசிடென்சியல் ஜோன், இது இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு கிளாசிபிகேஷன் பண்றாங்க. ஆனா அதை மீறி மக்கள் வசிப்பிடத்தை ஒட்டி அல்லது இன்னைக்கு நிறைய சட்டங்கள் இருக்கு. ஆற்றுப்படுகைகளை ஒட்டி எதுவும் செய்யக்கூடாது, மாசுபடுத்தக்கூடிய செயல்பாடுகள் செய்யக்கூடாது, நீராதாரங்களை வந்து மாசுபடுத்தக்கூடாது, நிறைய சட்டங்கள் இருக்கு. நிறைய அதை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பா இன்னைக்கு இது இந்த இப்ப நம்ம பார்த்த இந்த சம்பவங்கள், இன்னைக்கு நடந்திருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்த நிஜங்கள். இந்த விஷயங்கள் வந்து எதுக்கு சான்றா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற அந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய அல்லது ஏஜென்சிஸ், அந்த நிறுவனங்கள் வந்து சரியான முறையில் தன்னோட கடமையை ஆற்றல அப்படின்ற மாதிரி தான் ஒரு அந்த நிலைப்பாடை தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதற்கென்று இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சரியான ஒரு கடமையை, அவர்களுடைய கடமையை, அத்தியாவசிய கடமையை சரி செய்யவில்லை, சிறப்பாக செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து நமது களத்திலிருந்து நமது செய்தியாளர் காண்டிபன் அவர்கிட்ட கேட்போம். காண்டிபன் சொல்லுங்க, இப்ப குறிப்பா அந்த மாதிரியான ஆறுகள் இருக்கக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த பாதிப்புகள்னால மனிதர்களுக்கு என்ன விதமான பாதிப்புகள் இருக்கு? அந்த அங்க இருக்கக்கூடிய நிலம், நீர், ஏன்னா நீர் ஆதாரம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுல என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க காண்டிபன். அதாவது நீர் ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த ஆத்து தண்ணியை நம்பிதான் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பயன்படுத்துறாங்க. குறிப்பா வந்து நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதிகளில் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் ஓரளவு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரா வந்து கொடுத்துட்டு இருக்கு அரசு. ஆனால் கிராமப்புறங்களில், அதாவது நாட்டின் முதுகெலும்பு என சொல்லப்படும் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் நிலத்தடி நீர், அதாவது ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அங்கேயே நீரேற்று முறையும் அமைக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள் அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி குடிக்கிற அந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கப்படுறதோ இல்ல மறுசுழற்சி மூலமா கொண்டு வந்த தண்ணி எதுவுமே கிடையாது. சோ அந்த தண்ணியை அவங்க பயன்படுத்துறதுனா இதுல பாதிக்கப்பட போறது கிராமப்புற மக்கள் மட்டும்தான் அதிகம். நகர்ப்புறங்கள்ல பண வசதி கொண்டவங்க குடிப்பதற்காக கேன் வாட்டர் வாங்கிக்கிறாங்க, பேக்கெட் நீரும் வாங்கிக்கிறாங்க, பாட்டில் நீரும் வாங்கிக்கிறாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பாலாற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், விவசாய மக்கள், அவர்களுடைய நிலம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. இந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலத்துக்குண்டான இழப்பீடு அரசு தரவில்லை. அப்படி அவர்களுடைய நிலம் இன்று வரை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து நமது முன்னாள் சட்டமன்ற எம்எல்ஏவான லதா அவர்கள் வந்து இதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து என்ன சொல்றாங்கிறது அவர்கிட்ட கேட்கணும். மேடம், இப்ப வந்து விவசாயிகள் எந்த அளவுக்கு இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு வந்து பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு தொழிற்சாலைகளுக்கு என்ன மாதிரியான கட்டளைகள் வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வேலூர் மாவட்டம் குறிப்பாக நீங்கள் சொன்ன பகுதிகளில் வந்து டேனரி தொழிற்சாலை வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே டாலர் ஏரியா என்று சொன்னால் ஆம்பூர், வாணியம்பாடி, பேரணம்பேட், ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் அந்நிய செலாவணியை ஈட்டித் தருகின்ற மிக பெரிய தொழில் இதுதான். அரசுகள் வெறும் வருவாயை மட்டுமே, டாலரை மட்டுமே கணக்கில் கொண்டு இந்த தொழிலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளர்கள், இந்த மாவட்டத்தில் வசித்துக் கொண்டிருக்கின்ற விவசாயிகள், அந்த விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற விவசாய தொழிலாளர்களின் வாழ்க்கை படு மோசமான நிலையில்
குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத படுமோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழக அரசும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த விவசாயத்தை பாதுகாக்க, அந்த தொழிலை பாதுகாக்கின்ற நிலையில் இவர்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 0 டிகிரி டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு நிலையங்கள் இயங்காமல் அப்படியே அமைதியாக இருப்பதற்கு காரணம் அந்த தொழிற்சாலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற முதலாளிகளுக்கு மின் கட்டணம் அதிகரிக்கிறது. சொல்லாம அமைதியா வச்சுக்கிட்டு இரவோடு இரவா திறந்து விடுகிற நிலையை அவர்கள் கையாளுகிறார்கள். 56 தொழிற்சாலைகளுக்கு மின் வெட்டு ஏற்பட்டதனால் ஏறத்தாழ அந்த பகுதிகளில் 50,000 தொழிலாளர்கள் தொழிற்சாலைக்கு செல்லாமல் வாழ்க்கை முடக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு மத்திய அரசும் மாநில அரசுகள் உடனடியாக கவனங்கள் செலுத்த வேண்டும். இந்த பாலாற்றை பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த தொழிற்சாலையையும் தொழிலாளர்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும். தொழிலாளர்களையும் தொழிற்சாலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த சுத்திகரிப்பு நிலையங்களை அரசே ஏற்று நடத்த வேண்டும். சுத்திகரிப்பு நிலையம் வைப்பதற்கு மத்திய மாநில அரசுகளின் நிதி அளித்து விடுகிறார்கள். சுத்திகரிப்பு நிலையங்கள் வைக்கப்படுகிறது. ஆனால் அது இயங்குவதற்கான அந்த ஏற்பாட்டை அரசை நேரடியாக செய்ய வேண்டும். அது அரசு தட்டி கழித்து விட்டு தனியாரிடம் தரதனால அந்த தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் முதலாளிகள் அதை மத்தனமாக விட்டு விடுவதனால் ஒட்டுமொத்தமாக சுகாதார கேடு. இன்னும் சொல்ல போனால் இந்த தண்ணீரை குடிக்கிறதுனால, இந்த காற்றை சுவாசிக்கிறதுனால பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உட்பட ஏற்படுகிறது. அப்ப இந்த மாவட்டத்தை தொழிலையும் பாதுகாக்க வேண்டும், விவசாயத்தையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய தலைமுறையின் சொத்தான முக்கியமாக பாலாற்றையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இவற்றை பாதுகாக்க செய்வதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக அந்த ஆர்ஓ பிளான்ட் சுத்திகரிப்பு நிலையங்களை இயக்குவதற்கு அரசே நேரடியாக கவனம் செலுத்தி அரசே கையில் எடுத்து அரசே அதை இயக்க செய்யும் பொழுதுதான் ஒரு பக்கம் தொழிற்சாலையும் நடக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும், விவசாயத்தையும் பாதுகாக்க முடியும் என்ற நிலையில் நாங்கள் அரசை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளில் ஏறத்தாழ பல லட்சம், ஒரு 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதையும் பாதுகாக்க செய்ய வேண்டும். குறிப்பாக மின் கட்டணத்தில் இருந்து தப்பிப்பதற்காக முதலாளிகள் இதில் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவை உட்பட அரசு நேரடி கவனத்தில் கொள்ள வேண்டும். நேரடி கவனத்தில் கொள்ளும் போதுதான் இவை சிறந்த முறையில் இயங்கும். டாலர் ஏரியா என்று சொல்லுகின்ற இந்த டாலரை மட்டுமே அரசு குறிப்பாக பார்க்காமல் இந்த மாவட்டத்தின் சூழலையும் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி மேடம். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆர்வலராக இருக்கக்கூடிய குசேலன் நம்ம கிட்ட சொல்றாரு, இந்த விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு என்ன மாற்று நடவடிக்கை எடுக்க முடியும், இந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை அவர் நம்ம கிட்ட பகிர்ந்து கொள்றாரு. சொல்லுங்க குசேலன் சார் உங்களுடைய கருத்து. பாத்தீங்கன்னாக்கா சிப்காடு தொழிற்சாலையில இருந்து பாத்தீங்கன்னா அந்த தோல் தொழிற்சாலையில இருந்து சுத்திகரிக்காம அந்த எப்யூலண்ட் பிளான்ட்ல இருந்து வெளியேற்றப்படுற அந்த கழிவுநீர் எங்க ராணிப்பேட்டை நகரத்துக்கு ஆதாரமாக இருந்த, விவசாயத்துக்கு ஆதாரமாக இருந்த அந்த ஏரிகள், அதாவது கோட்டத்தாப்பு ஏரி, பிஞ்சி ஏரி மற்றும் தண்டலம் ஏரி என்று சொல்லக்கூடிய 3 ஏரிகள் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மாசடைஞ்சு விவசாயம் 25 ஆண்டு காலமாக விவசாயமே முடங்கி போச்சுங்க. அந்த விவசாய குடும்பத்தில் நானும் ஒருவன் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அரசாங்கம் அந்த ஏரிகளை சுத்தப்படுத்தி அதற்கென்று பண முதலீடு அதுக்காக ஒதுக்கி அந்த ஏரிகளை சுத்தம் செய்ய வேண்டும். அதில் தேங்கி உள்ள 6 அடி உயரத்தில் இருக்கின்ற அந்த சகதியும் அதுக்கு மேல் ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கின்ற அந்த தண்ணீரையும் அகற்றி அதை சுத்தம் செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ரசாயன காற்று, இந்த கழிவு நீர் இதால பாதிக்கப்படுறோம். இன்னொரு குறிப்பா கேட்டீங்கன்னாக்கா, குழந்தைகளுக்கு அதிகமா ஆஸ்துமா போன்ற நோய் அதிகமா வருது. அதுல டிபி அட்டாக் ஆயிருதுங்க. அத பாதிக்கப்பட்டவர் எங்க தந்தையாரம் ஒருத்தர் டிபில. அது பாத்தீங்கன்னா அதுக்கு உடனடியாக இந்த ரசாயனத்தினுடைய புகையை புகைப்போக்கிய உயரத்தில் எழுப்பி அதை அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கும்படி அந்த அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்னொரு அவலநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணிப்பேட்டை நகராட்சியோட குப்பைகள் இந்த பாலாற்றுல, எங்களுடைய ஆதாரமா இருக்கிற இந்த பாலாற்றுல கொட்டி பாழ்படுத்துறாங்க. இந்த தண்ணி பாத்தீங்கன்னா சிறுவாணிக்கு ஒப்பான தண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பாலாறு தண்ணியினுடைய நிலை இதுதான். இந்த விஷயத்தை நாங்க குடிச்சிட்டு இருக்கிறோம். ஐயா நன்றிங்க. நன்றி குசேலன், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. அன்ற சொல்ல இப்ப நீங்க பாத்தீங்க இங்க வேலூர் மாவட்டத்தில் எத்தனை மக்கள் தங்களுடைய கருத்தாக பல்வேறு விதமான கருத்துக்களை, தீர்வுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா களத்தில் அவங்க தான் நேரடியா
பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க, அந்த கழிவு நீரை வந்து பயன்படுத்துறவங்க, அந்த மாசுபட்ட அந்த காற்றை சுவாசிக்கிறவர்கள் அவர்களுடைய மேம்பாட்டிற்காக அவருடைய நலத்திற்காக சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நம்ம அரங்கத்திற்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருள்செல்வன் கேட்கிறேன் சார், நீங்க இப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை அறிக்கை சொன்னாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தடை விதிக்கப்பட்டது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு களத்தில் இருந்து நேரடியாக அவர்கள் மனிதர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு தோல்வியாதிகள் மற்ற கேன்சர் போன்ற பல்வேறு வியாதிகள் வருகிறது, இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீர்வாக இல்ல மாற்று வழிகளாக என்ன இருக்குது என்பது சுருக்கமா சொல்லுங்க சார். இல்ல இப்ப நீங்க பொதுவா வந்து 1998 வந்து மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து கடலூர் பகுதி வந்து ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கை தராரு. இங்க வந்து மனித உரிமை மீறப்பட்ட செயல்கள் நடந்துட்டு இருக்கு, இங்க வந்து மாசுபடுத்தக்கூடிய தொழிற்திட்டங்களை அனுமதிக்காதீங்கன்னு ஒரு பரிந்துரை தராங்க. அந்த குறைந்தபட்சம் அந்த பரிந்துரைகளையாவது வந்து பரிசீலிக்கணும். இந்த மாதிரி பரிந்துரைகளை வந்து ஒரு மாநில மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் வந்து ஒரு பரிந்துரை அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போது அதை கொஞ்சம் கூட கருத்தில் எடுத்துக்காத இருக்கிற சூழ்நிலை இருக்கும் பொழுது, அதுக்கு அடுத்தது 2008 பாத்தீங்கன்னா தேசிய சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி நிறுவனம் நீரி ஒரு ஆய்வு எடுத்து அறிக்கை தராங்க. இங்க வந்து மோசமான சூழல் இருக்கு, 2000 மடங்கு புற்றுநோய் தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எபடமாலஜி ஸ்டடி, ஒரு விவரமான ஆழமான ஒரு படிப்பினை வேணும், இங்க வந்து ஸ்டடி பண்ணணும்னு சொல்றாங்க. அதை செய்யல. அப்ப இது மாதிரி ஒரு நிறுவனங்கள், ஒரு அரசு நிறுவனங்கள், ஒரு நீதித்துறை நிறுவனம் இந்த மாதிரி ஒரு பரிந்துரை கொடுக்கும் போது அந்த பரிந்துரை கூட வந்து கருத்தில் எடுத்துக்காம, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப இந்த விவாதத்துக்கு பொருளா இருக்கக்கூடிய அந்த சிபிஐ, இந்த மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சகத்தோட அந்த அறிக்கை, அந்த தடை பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளவு சூழ்நிலை அங்க மோசமா இருக்குன்னு தெரிவிச்சு கூட இன்னும் கடலூர் பகுதிகளில் பாத்தீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் இது பெட்ரோகெமிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் ரீஜன் ஒன்று அறிவிக்கிறாங்க. இந்த தடை காலத்துல பாத்தீங்கன்னா புதிய புதிய தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க, பழைய தொழிற்திட்டங்களுக்கு விரிவாக்கத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. இது வந்து கடலூர் மட்டும் இல்ல, தொழிற்சாலை வேற இருக்க, பேர் வேற இருக்கலாமே தவிர, இடம் வேற இருக்கலாமே தவிர எல்லா இடங்களையும் நடந்திருக்கு இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய கருத்தாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, புதிய புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கவும் கூடாது. ஏன்னா அந்த பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகள் என்று அறிவிக்கப்பட்ட பகுதிகள், அதே நேரத்தில் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்துகிறார். அதே நேரத்தில் மக்களுடைய கருத்தாக ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்தார்கள். அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இது மாதிரி தொழிற்சாலைகள் வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய தேவைக்காக பலவிதமான பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவு நீரினால் மக்களே பாதிக்கப்படும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உண்டாயிருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் சொன்னாங்கன்னா, அந்த ஆலை இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த ஆலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 0 டிகிரி டிஸ்சார்ஜ் அப்படிங்கறதுல சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். இதற்கு மத்திய அரசு மாநில அரசு முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அவர்கள் சுறுசுறுப்பாக எதிர்கால சந்ததியினரை நோக்கி செயல்பட வேண்டும், அவர்களுடைய சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தியிருக்கிறார். இது ஒரு மக்கள் கருத்தாக இருக்கிறது. இந்த ஒரு சூழலில் இந்த அரங்கத்தில் வந்து பேசிய சுற்றுச்சூழல் ஆர்வலர் அருள்செல்வன் அவர்களுக்கும், களத்திலிருந்து நேரடியாக வேலூரிலிருந்து எமது செய்தியாளர் காண்டிபன், கோவையிலிருந்து எமது செய்தியாளர் நேசராஜ், அது மட்டுமில்லாமல் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொறியாளர் நளினி, அது மட்டுமில்லாமல் பாலாறு பாதுகாப்பு இயக்கத்தினர் மற்றும் பங்கேற்ற பொதுமக்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு உள்ளதொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.